முதல்ல ஒரு நண்பர் அவரோட நண்பர் வீட்டுக்கு போகிறாரு. இதே சமயம்தான், சாயங்காலம் 4 மணி. 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது கிச்சனில் ஒரு டம்ளர் உருண்டு விழுற சத்தம் கேட்குது. நான் வீட்டுக்கு சொந்தக்காரர் நேராக கிச்சனுக்குள்ளே போய்ட்டு 1 நிமிஷம் போயிட்டு திருப்பி வந்து உட்காந்து பேச்சை கண்டினியூ பண்ணுறாரு. வந்த நண்பர் கேட்டார், என்னங்க கிச்சனுக்குள்ளே போயிட்டு வந்தீங்களே, காஃபி சாப்பிட்டு வந்தீங்களான்னு. எப்படிங்க கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டார். எங்கள் வீட்லேயும் இதே வழக்கம்தான். காஃபி டயத்தில் யாரான்னு வந்தால் ஒய்ஃபு டம்ளரை உருட்டுவா, நான் போய் சாப்பிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னார். அடுத்தது இன்னொருத்தர் சொல்கிறார், திருவள்ளுவரை விட என் மனைவி உயர்ந்தவங்க அப்படின்னு. எப்படி சொல்கிறீங்கன்னு. திருவள்ளுவர் வந்து எல்லா பொருளையும் 1.25 அடியில் தான் சொல்கிறாரு, ஆனால் என் ஒய்ஃப் ஒரே அடியில் எல்லாத்தையும் விளக்கிடுவா அப்படின்னு சொல்கிறார். ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கோயிலுக்கு போகிறாங்க. அவர் அர்ச்சகர் கேட்குறார், நட்சத்திரம் பேர்லாம் சொல்லுங்கள். ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, ஒய்ஃப் சொல்கிற நில்லுங்க ஒரு நிமிஷம் சொல்லிவிட்டு அர்ச்சகர்கிட்ட வந்து ஆதார் நம்பர் நோட் பண்ணிங்க, ஏன்னா இதே பேர் இதே நட்சத்திரத்தில் பல பேர் இருப்பாங்க, நீங்கள் ஆதாரில் அர்ச்சனை பண்ணுங்கள், அப்போ தான் நமக்கு ஃபுல் பலன் நமக்கே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது டாஸ்மாக். ஒருத்தர் சொல்கிறாரு, நான் குடியை விட்டுட்டேன்ப்பா அப்படிங்கிறார். நண்பர் கேட்குறாரு, ஏன் அப்படின்னு. இல்லை, குடித்தா ஒய்ஃபு டபுளாக தெரியுறா, ஒரு ஒய்ஃபே மேனேஜ் பண்ண முடியல, டபுளாக தெரிஞ்சால் நான் என்ன பண்ணுறது, அதனால் குடியை விட்டுட்டேன் அப்படி. இன்னொருத்தர் ஆஃபீஸ் போயிட்டு ஆஃபீஸ்லேருந்து வர ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க ஆஃபீஸ் முடிஞ்சு திரும்பி வரும்போது அவரோட பழைய நண்பர் வர்றார். அதாவது கல்லூரி கால நண்பர். 2 பேரும் பேச்சில் இருக்கும்போது தண்ணியெல்லாம் அடிச்சிருக்காங்க. இப்போ வந்து இவரை பார்த்து பழைய கதையெல்லாம் பேசிட்டு வந்த நண்பர் சொல்கிறார், வாடா ஒரு பெக்கு சாப்பிட்டு போகலாம் அப்படிங்கிறார். இவர் சொல்கிறாரு, அதெல்லாம் போச்சுப்பா, கல்யாணம் ஆகிடுச்சு, என் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சால் திட்டுவாங்க. அவர் ரொம்ப பேசி கன்வின்ஸ் பண்ணி, அதெல்லாம் தெரியாது, லைட்டாக ஒரு பெக்கு அடிச்சுட்டு போகலாம் வாடாங்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இவர் இறங்குனா அவரோட செருப்பு அருந்து போயிடுது. உடனே அவர் கண்ணில் தண்ணி வந்துடுது. ஏன்டா செருப்பு இருந்தது கண்ணு தண்ணி வருது அப்படின்னு கேட்டால் அவர் சொன்னார், என் ஒய்ஃப் காலையிலே சொன்னான், ஆஃபீஸ் முடிஞ்சா நேராக வீட்டுக்கு வா, கண்ட நாயோட தண்ணி அடிக்க போனோன்னா செருப்பு பிஞ்சிடும் அப்படின்னு சொன்னான். அவர் பெரிய தீர்க்கதரிசி அப்படின்னு சொன்னான். அப்புறம் இன்னொருவர், அவர் கிட்டத்தட்ட ஒரு 60-70 வயசு ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட இறந்துட்டார், மரண படுக்கையில் இருக்கார். யமதூதன் வந்துட்டாங்க. அவனே அவருக்கு ரொம்ப பயம் பிடிச்சிச்சு, எனக்கு இன்னும் நிறைய கடமையெல்லாம் பாக்கி இருக்குப்பா, இப்பயே என்னை அழைச்சிட்டு போகிறேங்கிறிய, ஒரு 5 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடு அப்படின்னு கேட்குறார். அவர் சொல்கிறார், இதெல்லாம் கிடையாதுப்பா அப்படிங்கிற. அவர் ரொம்ப கெஞ்சினோட, சரி தரேன், பட் வித் ஒன் கண்டிஷன், ஒரு 2 டிசீஸ் சொல்கிறேன், அதை செலக்ட் பண்ணிக்க, ஏதாவது ஒன்றோட 5 வருஷம் நீ உயிரோடு இருக்கலாம். என்னன்னு கேட்குறார். பார்க்கின்சன் ஒன்று, அம்னீஷியா ஒன்று. இவருக்கு ஒன்றும் புரியல. ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணார், என்னடா இந்த மாதிரி ஏடா கூடமாக நான் கேட்டால் அவர் வந்து வரம் கொடுத்துட்டாரு, ஆனால் இந்த கண்டிஷன் சொல்கிறாரு. ஃப்ரெண்டு சொல்கிறான், பார்க்கின்சனே வாங்கிக்க நல்லது அப்படிங்கிறான். ஏன்னு கேட்குறார். பார்க்கின்சனா கை நடுங்கும், கொஞ்சம் சிந்தினாலும் குடிச்சிடலாம், அம்னீஷியானா பாட்டில் எங்கே வச்சோன்னே மறந்துடும், நம்மளால் குடிக்க முடியாது அப்படி. அப்புறம் ராவ் அப்படின்னு ஒருத்தர் ஃபார் சேக் ஆஃப் ஜோக்கு தான் ரிட்டையர் ஆகிடுறாரு. ரிட்டையர்மெண்ட் செட்டில்மெண்ட் பணம் வருது, ஒரு 50-60 லட்சம் வருது. நார்மல் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ண 50 லட்சம் வருது. அது ஒரு நல்ல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும், அதுக்காக வெயிட் பண்ணுறாரு. ஏன்னா இப்போ எல்லாம் தேவையில்லாத பழைய இடத்துல பணத்தை போட்டால் போயிடுது, அதனால் எஸ்பி அக்கௌண்ட்லேயே வச்சுருக்காரு. ஃபோனை எப்பவும் கையிலே வச்சுருப்பார். ஏன்னா பேங்க் ஃப்ராடு இருக்குல்ல, இப்போ திடீர்னு பேங்க்லேருந்து ஃபோன் வரும், ஓடிபி கேட்பாங்க, ஓடிபி தவறில்லை சொன்னால் பணம் போயிடும். இவங்க ஒய்ஃபு வந்து அவ்வளோ விவரம் தெரியாதவங்க, அதனால் ஃபோனை ஒய்ஃப்கிட்ட கூட கொடுக்க மாட்டார், எப்பவும் பேக்கெட்லேயே வச்சு தூங்குவார், அதை வச்சு சுற்றிட்டு இருந்தார். ஒரு நாள் அவசரமாக காலங்காத்தால் கடைக்கு கிளம்பி போயிட்டார், ஃபோனை வச்சுட்டு போயிட்டார். கடையில் போய் பணம் கொடுக்கும்போது பேக்கெட்டில் கை விட்டால் தான் ஃபோன் இல்லாத ஞாபகம் வந்தது. திருப்பி தலை திருக்க வீட்டுக்கு ஓடி வந்தார். ஓடி வந்து உள்ளே நுழையிறாரு. ஒய்ஃப் யார்ட்டோ ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே சார், தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் ஒன்றும் ஃபோனை பிடிங்க, யார் ஃபோன்லன்னு கேட்குறாரு. பேங்க் மேனேஜர் பேசுனாங்க. பேங்க் மேனேஜரா, என்ன கேட்டார்? இல்லைங்க ஓடிபி கேட்டார். சொல்லிட்டியா நீ? சொல்லிட்டேன். என்ன ஓடிபி வந்தது? அதுக்கு ஃபோனை பிடிங்கி பேலன்ஸை செக் பண்ணுறாரு, பணம் அப்படியே தான் இருக்குது பத்திரமா. உடனே என்ன ஓடிபி வந்தது? 4042 வந்தது. நீ என்ன சொன்னேன்? நான் 2021 சொன்னேன். ஏன் லூஸா நீ ஏன் அதை சொல்ல மாற்றி சொன்னேன்? இல்லைங்க நம்மளது ஜாயிண்ட் அக்கௌண்ட் இல்லையா, அதனால் பாதி சொன்னேன். தட்ஸ் ஒய்ஃப்ஸ் ஆர் கால்டு பெட்டர் ஆஃப். அதுக்கப்புறம் ஒரு பையன் அப்பாட்ட கேட்குறான், அப்பா இந்த சத்தியுகத்தில் பிரகலாதா இருந்தார், அப்பா சொன்னதே கேட்கல, இரண்யகசிபு ரொம்ப கொடுமைப்படுத்தினா, இருந்தாலும் நமோ நாராயணன் தான் சொல்லியிருந்தார், அவரையும் நம்ம வணங்குறோம். அடுத்த யுகத்தில் ராமர் இருந்தார், தசரதன் காட்டுக்கு போ அப்படின்னு சொன்னோன்னே உடனே மறுபேச்சு இல்லாமல் காட்டுக்கு போயிட்டார், அவரையும் கடவுளாக வழங்குகிறோம்.
இப்போ நான் என்ன பண்ணுறது, உன் பேச்சை கேட்கணுமா வேணாமா அப்படின்னு கேட்கணும். அவர் என்ன சொல்கிறாரு, டேய் பிரகலாதம் இருந்தது கிருதயுகம், ராமர் இருந்தது திரேதாயுகம், இப்போ கலியுகம். 2 பேரும் அம்மா பேச்சை கேட்டு இருந்தால் தான் ஒழுங்காக சாப்பாடு கிடைக்கும். அதனால் அம்மா பேச்சை கேளுங்க. இது ஒரு இந்த ஸ்டார் ஜோக்குன்னு சொல்லுவாள். கமல் ரஜினி 2 பேருமே 2 துருவம், 2 பேருமே பெரிய ஆளுங்க தான். என்னதான் இருந்தாலும் கமலுக்கு வந்து கமல் சின்ன வயசுலேயே நடிக்க வந்துட்டார். திறமைசாலி, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும், கலைஞானி, எல்லாம் சகல கலா வல்லவர். ரஜினி லேட்டாக தான் வந்தார். அவரோட பேஷன் ஸ்டைலு அதனால் உச்சக்கட்டத்துக்கு போயிட்டார். கமலுக்கு என்ன இருந்தாலும் நம்ம இத்தனை 40-50 வருஷமாக நடிக்கிறோம், இந்த ஆள் இப்போ தான் நடிக்க வந்தால் இவன் உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆகிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு நாள் கூப்பிட்டு, என்னப்பா இந்த மாதிரி ரொம்ப எல்லாம் பேசுகிறேன், நீ ரொம்ப பெரிய ஆள் ஆகிட்டேன்னு சொல்கிறாங்க, உனக்கு எல்லாரையும் தெரியுமா உலகத்தில் எல்லா ஆக்டர்ஸில் எல்லோரும் தெரியும், ஹாலிவுட் ஆக்டர்ஸ் எல்லாம் தெரியுமான்னு. எல்லோரையும் தெரியுங்க. ஜாக்கி சானை தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. தெரியுமே, பேசுவோம், அப்பயான மந்த்லி ஒன்ஸ் பேசுவோம். சரி ப்ரூவ் பண்ண அப்படிங்கிறேன். நேராக ஹாலிவுட் போகிறாங்க, ஒரு ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. போனாலும் இவர் ரஜினி நுழைஞ்சோடனே அங்கே ஷூட்டிங்லேருந்து ஜாக்கி சான் வேகமாக ஹாய் ரஜினி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ரஜினியை கட்டி பிடிச்சிக்கிறாரு. கமலுக்கு ஒரே ஷாக்கு, இது நிஜம்தான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. சரி அடுத்த சான்ஸ் பார்க்குறாரு. நீ பாலிடிக்ஸில் இறங்குறேன் அப்படின்னு அப்பப்போ சொல்லிட்டு இருக்கேன், உனக்கு இங்கே இந்திய பாலிடிக்ஸ் தவிர வெளிநாட்டு பாலிடிக்ஸை யாரும் பாலிட்டிஷியனுக்கு தெரியுமா அப்படின்னு. தெரியுமா அப்படின்னு. அமெரிக்கன் ஒபாமாவை தெரியும் அப்படிங்கிறார். நிஜமாவா? ஆமாம் தெரியும் அப்படிங்கிறார். சரின்னு சொல்லிட்டு ஒயிட் ஹவுஸ் போகிறாங்க. 2 பேருமே உட்காந்து ரிசப்ஷன், ஒபாமா மீட்டிங்கில் இருக்கார், வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஒபாமா வராரு. வரும்போது ஹாய் ரஜினி ஹவாயோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நேராக ரஜினியை கட்டி பிடிக்கிறாரு. ரஜினி பேசுகிறாரு. கமல் திருப்பி ஏமாந்து போயிடுறாரு. ஏன்னா இவர் திருப்பி இங்கேயும் இது பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வராங்க. திருப்பி இந்தியாவுக்கு வந்து திருப்பி யோசிக்கிறார். நீ அடிக்கடி ஆன்மீகம்னு சொல்லிட்டு அங்கே இங்கெல்லாம் ஓடி போயிடுற, இமயமலைக்கு போகிறேங்கிற, இதுக்கு போகிறேங்கிற, சாமியாருங்கிற, உனக்கு ஆன்மீக கடவுளுக்கு இந்த இந்தியாவை தவிர வேறு யாருன்னு தெரியுமான்னு. போப்பாண்டவர் தெரியும் அப்படிங்க. நிஜமாவான். சரி ப்ரூவ் பண்ண அப்படி. சரி 2 பேரும் வேட்டிக்கன் போகிறாங்க. போயிட்டு வேட்டிக்கனில் வந்து போப்பாண்டவர் வந்து எவ்ரிடே அந்த பெரிய பால்கனிலேருந்து வந்து வர்ற அந்த கேத்தலிக்ஸ்க்கெலாம் காட்சி கொடுப்பாரு, அருள் கொடுப்பாரு. இவங்க 2 பேரும் நிற்கிறாங்க அங்கே கூட்டத்தோட கூட்டமாக. அப்போ ரஜினி சொல்கிறார், நான் இங்கேருந்து அவரை பார்த்து கை காமிப்பேன், அவர் என்ன இங்கேருந்து பார்த்து கை காமிப்பார், ஆனால் நீ நம்ப மாட்டேன், கூட்டத்தை பார்த்து கை காமிப்பான்னு சொல்ல, அதனால் நான் மேலே போயிடுறேன், போயிட்டு அவரோட வரேன் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு இவர் கீழே வெயிட் பண்ணுறாரு. இவர் ரஜினி மேலே போயிட்டு அவங்க 2 பேரும் வராங்க, பால்கனிலேருந்து கை காமிக்கிறாங்க. ரஜினி அங்கே கமல் நிற்கிற இடத்த பார்த்தா ஒரே கசமசன்னு ஒரே குழப்பம். ஓடி வந்து பார்த்தா கமல் மயக்கத்தில் இருக்கார். மயக்கத்தை விட திருப்பி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி, என்னாச்சு கமல், நான் தான் சொன்னேன்னு உங்கள்கிட்ட, நீ தான் என்னை நம்பவே மாட்டேங்கிற, நான் தான் இதை வந்தேன். அது இல்லை ரஜினி, நீ போடுறவர் வந்து பெருசு இல்லை, நான் நின்றுட்டு தான் இருந்தேன். என் பக்கத்தில் ஒரு கிறிஸ்டின் ஃபேமிலி வந்தது, ஒரு சின்ன பையன் இருந்தான்ல, அவங்க அம்மாட்ட கேட்டான், அம்மா அந்த ரஜினியோட ஒரு அங்கிள் வராரு, அது யாருன்னு கேட்டான், அதனால தான் நான் மயக்கம் போட்டு வந்தேன். தேங்க்யூ. நல்ல பிச்சு உதறிட்டார். முதல்ல வந்து இந்த காஃபி குடிக்கிற ஜோக்கிலேருந்து ஆரம்பித்தார். இப்போ வந்து ஒரு வழக்கம் வந்திருக்கு, வர வர வந்து அந்த விருந்தாளிகளுக்கு வந்து க்ரீன் டீ கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா அதை ஒரு தடவை குடிச்சிட்டு அடுத்த டீ கேட்குறதே இல்லை யாரும், அதே குடிக்க முடியாது. அதனால் அப்படி ஒரு வழக்கம் வந்துட்டுருக்கு. மீரான் சார், சம்பத் சார், மேடைக்கு வருமா, ராஜ்குமார் சார், அடுத்ததாக சங்கர சுப்ரமணியன் சார். சங்கர சுப்ரமணியன் சார் வந்து ஒரு பை இல்லை, மூட்டை இல்லை, லாரி நிறைய ஜோக்கு வச்சுருப்பார். நம்ம வந்து எவ்வளோ கொடுக்க சொல்கிறோமோ அது மட்டும் கொடுப்பாரு. எப்போவுமே ஒரு குடோன் கணக்கில் வச்சுருப்பார் ஜோக்கு.